தான் முதலமைச்சராக இருந்தபோது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை மதிக்காமல், எங்களுடைய கோரிக்கையை ஒன்றை கூட நிறைவேற்றாமல், எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முடக்கிவிட்டு போன, அதனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் திடீரென ஆசிரியர் அரசு ஊழியர்கள் மீது அக்கறை கொண்டவர் போல பேசியிருக்கும் செய்திகள் ஊடகங்களில் வருவது எங்களுக்கு மிகுந்த வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களே, நாங்கள் இன்றைக்கு கேட்டு போராடி கொண்டிருக்கிற கோரிக்கைகளை எல்லாம் முடக்கிவிட்டு போனது யார்? அகவிலைப்படி உயர்வை முடக்கிவிட்டது போன யார்? எங்களுடைய சரண் விடுப்பு ஒப்படைப்பை முடக்கிவிட்டு போனது யார்? உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை முடக்கிவிட்டு போனது யார்? பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்காக பல்வேறு குழுக்களை போட்டு பல ஆண்டுகள் அலங்கரித்து விட்டு அம்போ என்று விட்டுவிட்டு போனது யார்? இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடிய போது அதை செவிப்படுத்தாமல் விட்டுவிட்டு போனது யார்? நீங்கள் முடக்கிவிட்ட கோரிக்கைகளைத்தானே நாங்கள் இன்றைக்கு அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல நியாயமான கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடிய போது எங்களை சிறையில் அடைத்து கைது செய்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாறுதலை கொடுத்து எங்களை மன உளைச்சலாக்கி வேதனைப்படுத்தியது யார்? ஆசிரியர் அரசுகள் மறந்து விடுவார்களா? எல்லாத்துக்குமே எங்களோட ஊதியம், எலிமெண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட ஊதியத்தை நீங்களே பேசி கேவலப்படுத்தினீர்களே, ஒவ்வொரு காதலை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. பக்கம் பக்கமாய் விளம்பரங்களை கொடுத்து எங்கள் ஊதியத்தை ஒப்பிட்டு பொதுமக்கள் மத்தியில் எங்களை கொச்சைப்படுத்தினீர்களே, நீங்களா இன்றைக்கு எங்களுக்கு கரிசனமாக பேசுவது வேதனையாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல 1.25 லட்சம் பேரை ஒரே கையெழுத்துல சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது யாருடைய ஆட்சி காலத்துல? இன்னைக்கு எஸ்மா டெஸ்மா கொண்டு வந்தது யாருடைய ஆட்சி காலத்துல? திடீரென என்ன கரிசனம் ஏற்பட்டுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க நினைச்சிருந்தா இந்த கோரிக்கை எல்லாம் உங்க ஆட்சி காலத்திலே கொடுத்திருக்கலாமே. ஆசிரியர் அரசு பிரதிநிதிகள் நீங்கள் சந்திச்சீங்களா? சந்திக்க வேண்டும் என்று தானே நாங்கள் உங்களுக்கு போராட்டம் அதுக்கு தானே நடத்தணும். இன்னைக்கு வந்து பேசுறீங்களே, ஒன்றை நினைவுபடுத்துகிறோம். என்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைகிறதோ அப்போதுதான் ஆசிரியர் அரசு பல கோரிக்கைகள் நிறைவேறியது வரலாறு. எப்பொழுதெல்லாம் ஊதிய குழு மாற்றம் எல்லாம் பெரும்பாலும் 95% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டதுதான். இன்னைக்கு மகப்பேறு விடுப்பு மகளிருக்கு 1 வருஷமா மாத்துறது எந்த ஆட்சி காலத்துல? இன்னைக்கு 5 லட்சம் அரசு இருந்தா குடும்ப நிதி வழங்குறது எந்த காலத்துல? ஒற்றை கழுத்தில் 53,000 தொகுப்பூதிய ஆசிரியர்களை காலமுறை ஊதியம் கொண்டு வந்தது யாருடைய ஆட்சி காலத்துல? இன்னைக்கு நீங்க எங்க மேல எடுத்த நடவடிக்கைகள், அதாவது ஜாக்டோஜியோ போராட்டங்கள்ல பழிவாங்கப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்ததை எல்லாம் ரத்து பண்ணது யாரு? முடக்கிவிட்ட அகவிலைப்படியை இன்றைக்கு 3% கொடுக்க வேண்டியது 14% கொடுத்து இன்னைக்கு மத்திய ஒன்றிய அரசு உயர்த்தக்கூடிய அதே நேரத்தில் ஒதுக்கி எங்களுக்கு வழங்குறது யாரு? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தானே. அதை விட மேல என்னைக்காவது எங்களை சந்திக்க மாட்டேன்னு இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரா? பலமுறை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளை அரசு சங்க பிரதிநிதி அழைத்து பேசியிருக்கிறாரு. நாங்கள் எல்லாம் அப்போது கூட எங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் போது ஒரு தடவை கூட இல்லை என்று மறுக்கவில்லை. உங்களை போல நான் செய்யாமல் யார் செய்வேன் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கிறாரு. கடுமையான நிதி நெருக்கடிகளில் நீங்கள் விட்டு போனது போது கூட நிதி நெருக்கடியை சரி செய்து செய்வேன் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயம் கடந்த கால வரலாறுகள் சொல்லுகிறது, தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்வார்கள். நீங்க தேர்தல் அறிக்கையில நம்பர் எல்லாம் சொல்லியிருக்கீங்க கேள்விப்பட்டேன். கடந்த தேர்தல் அறிக்கையில அதிமுக தேர்தல் அறிக்கையில அரசு ஆசிரியர் வார்த்தை இருந்துச்சா? இன்றைக்கு நீங்கள் அதை பற்றி பேசுகிறீர்கள். நிச்சயம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று சில தினங்களுக்கு முன்பாக கூட முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். விரைவில் பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட அத்தனை கோரிக்கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றுவார். அதன் விளைவாக ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு மீண்டும் அவரை 2026 ஆட்சி கட்டில பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையோடு அமர வைப்பார்கள் என்பது உறுதி. வீண் கனவுகளை யாரும் காண வேண்டாம். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க யாரும் என்ன வேண்டாம். விரைவில் எங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் முதலமைச்சர் நிறைவேற்றுவார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை 2026 தொடரும். தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.